பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே காசி வழிபாடு பற்றி, வாரணாசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபடுவது பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாளிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம் காசி ராமேஸ்வரம் தரிசனம் செய்வது என்பது. ஹிந்துவாக பிறந்த அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம் ஒன்று இருக்கும். அதே ரீதியிலே ஹிந்துக்களுக்கு மிக முக்கியமான வழிபாட்டு தலம் என்றால் காசியும் ராமேஸ்வரமும் தான். காசி ராமேஸ்வரம் போலையா என்று கேட்பார்கள். பெரியவர்கள் யாரையாவது சந்தித்தால், மகான்கள் எல்லாம் போய் பார்த்தோன்னா, துறவிகளை பார்த்தோன்னா, நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நல்ல டெபாசிட்லாம் போட்டு வச்சுருக்கேன், இப்படிலாம் இந்த மாதிரிலாம் நம்ம லௌகீகமான விஷயங்களை பற்றி சில பேர்லாம் போய் பேசுவாங்க. சன்னியாசிகள்கிட்ட போய் அச்சடு மாதிரி. சன்னியாசிகளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நீ எவ்வளோ டெபாசிட் போட்டால் அவங்களுக்கு என்ன வந்தது? சில பேர் இந்த துறவிகளெல்லாம் போய் பார்க்க போகும்போது தன்னுடைய பிரபாவங்களெல்லாம் அங்கே போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மெதுவாக அப்படியே கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருந்துட்டு, சரி காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டியா அப்படிம்பாங்க. அப்போ தான் இவருக்கு சுருக்குங்க. ஓஹோ, அதுதான் முக்கியமா, இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் போகவில்லை என்றால் நீ மனிதனாக இந்த மண்ணிலே, பாரத தேசத்திலே நீ ஒரு ஹிந்துவாக பிறந்தது பயனற்றது. உன்னுடைய பிறவி பயனே இல்லை, அடையவில்லை. நீ ஜென்மா எடுத்ததே வேஸ்ட் அப்படிங்கிறத மகான்கள் ரொம்ப நாசூக்கா சொல்லுவாங்க. நான் வீடு வாங்கிட்டேன், டெபாசிட் போட்டிருக்கேன், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறேன், புது கார் வாங்கியிருக்கேன், கார் வாங்கினோடனே முதல்ல உங்களை பார்க்கணும் தோணித்து நேரம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் காரை. இப்படிலாம் சில பேர் பேசிட்டே இருந்தாங்கன்னா உடனே மகான்கள் சுருக்குன்னு கேட்பாங்க மனசில் படுற மாதிரி, சரி காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. போல அப்படின்னா முதல்ல போயிட்டு வா, அப்புறம் இதெல்லாம் பேசலாம். மனிதனாக பிறப்பவன், இந்த பாரத தேசத்திலே ஹிந்துவாக பிறப்பவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்று காசி விஸ்வநாதரையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய பிறவி பயன் கிடைக்கும். ஜென்மா எடுத்ததுக்கு அர்த்தமே அதுதான். மனுஷனா பிறந்துட்டோம், இந்த மண்ணில் பிறந்திருக்கோம், பாரத பூமி புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிறோம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் என்று பாரதி சொன்னது போல, இந்த பாரத மண்ணிலே பிறந்து இந்த சனாதன தர்மத்தை நாம் ஒப்புக்கொண்டு ஒரு ஹிந்து என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்க்கையிலே எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், நன்மைகள் நிறைய செய்திருக்கலாம், தீமைகளும் செய்திருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், இன்பப்பட்டிருக்கலாம். இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையிலே கலந்து வரக்கூடியதுதான். முழுமையாக துன்பப்பட்டவனும் யாரும் இல்லை, முழுமையாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனும் யாரும் இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். இரவும் பகலும் போல இன்பமும் துன்பமும் கலந்தேதான் வரும். எது எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரம் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். ராமேஸ்வரத்துக்கு போனால் அங்கே 22 கிணறுகள் இருக்கின்றன, புனித தீர்த்தங்கள். மகாலட்சுமி தீர்த்தத்தில் ஆரம்பித்து கோடி தீர்த்தம் வரையிலே 22 புனித தீர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த 22 புனித தீர்த்தங்களிலே நீராடினால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும், அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்கும். கோடி தீர்த்த பிரபாவம் என்று அதற்கு பெயர். அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் ராமேஸ்வரம். அந்த க்ஷேத்திரத்துடைய சிறப்பே அந்த தீர்த்தம் தான். அதனால்தான் கோடி தீர்த்த பிரபாவம் என்று ஒரு சொல்லை, ஒரு அழகான பதத்தை முத்துசாமி தீட்சிதர் தன்னுடைய ராமநாதம் பஜேகம் என்கின்ற பந்துவராளிராக கீர்த்தனையிலே சொல்லியிருக்கிறார். அது இப்போ பந்துவராளிங்கிறோம், அப்போ காமவர்தினி என்ற பெயரிலே இருந்தது. காசிராமக்கிரியா என்ற பெயரும் அதற்கு உண்டு. காசிராமக்கிரியா அலையஸ் பந்துவராளி, அலையஸ் காமவர்தினி. அந்த ராகத்திலே ராமநாத சுவாமி மீது பாடப்பட்ட ராமநாதம் பஜேகம் என்னும் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனையிலே கோடி தீர்த்த பிரபாவம், பிரபாவம்னா புகழ், அதனால் பிரபலமடைந்தது. கோடி தீர்த்தத்தால் பிரபலமடைந்த தலம் ராமேஸ்வரமா. ராமேஸ்வரத்தோட பெருமை என்னன்னா அங்க இருக்கிற தீர்த்தம் தான். அந்த தீர்த்தத்தை வச்சுதான் ராமேஸ்வரத்துக்கு பெருமை. ஏன்னா ராமரும் சீதையும் அங்கே நீராடி சிவலிங்க பூஜை செய்து